Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ வந்து இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 1ல போஸ்ட் பண்ணியிருக்க சாரி 2 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ், அதில் கலெக்ஷன்ஸ் நிறையவே வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜார்ஜெட் கிரேப்பில் 2 டிசைன் வந்திருக்கு. ஸோ மைசூர் கிரேப் சில்க் சாரீ எப்போவுமே இப்போ நிறையவே கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினால வீடியோ போஸ்ட் பண்ண முடியலை. ஸோ அதனால் கலெக்ஷன்ஸ் நிறையவே 2 டேஸோட கலெக்ஷன்ஸ் மர்ஜ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆனால் எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று இன்னும் இதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அப்படி தான் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோவை வந்து கண்டினியூஸாக பாருங்கள். 2 டேஸ்க்குள்ள கலெக்ஷன்ஸை மர்ஜ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வீடியோ வந்து லென்த்தாக இருக்குது. ஒரு சில பேர் கேட்கலாம், ஸோ வந்து ஏன் வந்து செப்பரேட் ரொம்ப லென்த்தியாக இருக்கலாம் இருக்க வீடியோ, ஸோ 2 வீடியோவாகவே போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ பர் டேயில் 2 வீடியோஸ் போடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் யாரும் அந்தளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் போடுற வீடியோவோட அடுத்து போடுற வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால தான் ஒரே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டர்டே வந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியலை. ஸோ அது ஆல்ரெடி நம்ம வந்து எடிட் பண்ணி கொஞ்சம் இருந்தது, பட் மெடிக்கல் எமர்ஜென்சினால போஸ்ட் பண்ண முடியுங்கிறதுனால இன்றைக்கி கலெக்ஷன்ஸுமே சேர்த்து எடிட் பண்ணி மர்ஜ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 1ல போஸ்ட் பண்ணியிருக்க சாரீ மைசூர் கிரேப் சில்க் சாரீ அண்ட் ஜார்ஜெட் கிரேப் சில்க் சாரீஸ் தான் வந்து வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் இன்னொரு 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் இருக்குது. அது என்னன்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ நம்பர் 1ல் உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 2ல் போஸ்ட் பண்ணியிருக்க சாரீ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். ஸோ இது பாருங்கள், ஒரு சிம்பிளான எம்ப்ராய்டரி கொடுத்த மாதிரி கீழே உங்களுக்கு பார்டரில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து கீழே உங்களுக்கு ஒரு மாதிரி கட் ஒர்க் பார்டர், அது மாதிரி ஸ்கேலோப்டு பார்டரில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி வந்துடும். பட் இந்த சாரியில் அப்படி இல்லை, சாரீ ஃபுல்லாமே ஒரே பேட்டர்னில் கீழே சாரியில் நம்ம நார்மலாக டெய்லி வியர் சாரீஸ் வரும் பாருங்களேன், கீழே எந்த ஒரு ஃபினிஷிங் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் இல்லை மீன்ஸ் உங்களுக்கு த்ரெட்டெல்லாம் வந்திருக்காது, சாரியை வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குமே ஒழிஞ்சு உங்களுக்கு வந்து பார்டர் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ப்ளைனாக வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் எம்ப்ராய்டரி வந்த மாதிரி வந்திருக்கும். நீங்கள் டெய்லி வியர் சாரியாக கூட வியர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா சிம்பிளாக ஆஃபீஸ் வியர் கலெக்ஷனுக்கு வியர் பண்ணிக்கிறதுனாலும் வியர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சாரீஸை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, சூப்பராகவே வந்திருக்கு கலெக்ஷன்ஸ். நிறைய இதுக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். மெயினாக உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வீடியோ இருக்கிறது வந்து கூட வீடியோ லென்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வீடியோவை கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு 5 minutes வீடியோவோட லென்த் வந்து கட் ஆகிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு 5 minutes வீடியோ லென்த் வந்து கட் ஆகிருக்கும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு சில சாரீஸ்க்கு வந்து ரெஃபரன்ஸ் வீடியோ, ஒரு சில சாரீக்கில் இந்த சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் ஓரளவுக்கு நிறைய சாரீஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 2ல் வந்து பார்த்தது வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீ வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல் வந்து மிக்சர் கலெக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன மிக்சர் மெட்டீரியல் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ அப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணலை அப்படின்னாலுமே பிஃபோர் வீடியோஸில் நீங்கள் ஏதாவது சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் போஸ்ட் பார்த்துருக்கீங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ரீசன்னால நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு ரீசன்னால வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமில் ரிப்ளே கொஞ்சம் லேட்டாக இருந்தாலுமே ஆர்டர்ஸ் ஆஸ் யூஸ்வல் வந்து எப்போவுமே எடுத்துகிட்டு தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாலிடேஸாக இருந்தாலுமே சரி, என்ன ஒரு ரீசன்னாலுமே சரி, ஆர்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கும். ரிப்ளே கொஞ்சம் டிலே ஆகி இருக்கலாம். ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு பிஸியாக ஏதோ ஒரு எமர்ஜென்சி இந்த மாதிரி ஷெட்யூலில் இந்த மாதிரி உங்களுக்கு ரிப்ளை லேட்டாக இருக்குமே ஒழிஞ்சு, பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அப்படி இருக்காது, கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் பண்ணுறோம். எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே எல்லா கண்ட்ரிக்குமே ஆல் ஓவர் த கண்ட்ரிஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் வந்து அவைலபிளில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அப்படிங்கும் போது ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிலோ 5 kgs வந்து பண்ணுறது கிடையாது. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்போது வந்து ஷிப்பிங் காஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக போகும். கஸ்டமரான உங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சாரீ 2 சாரீ ஷிப் பண்ணும் போது. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அபோவ் 5 kgs அப்படிங்கும் போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஷிப் பண்ணுற அந்த கொரியர் சர்வீஸ் வந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அபோவ் 5 kgs இருந்தால் தான் அந்த பார்சல் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. இப்போ நார்மலாக நம்ம வந்து டெய்லி பேசிஸில் லோக்கல் நம்ம இந்தியாவுக்குள்ளே எப்படி உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து டெய்லி ஈவினிங் வந்து கொரியர் சர்வீஸில் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. பட் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அப்படிங்கும்போது வீக்லி 2 days அப்படின்ற மாதிரி வந்து நம்ம டைம் வச்சுருக்கோம். இல்லை வீக்லி 1 day இப்போ பார்சல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து. ஸோ அப்போது அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா பிலோ 5 kgs அப்படின்னா அந்த பார்சல் வந்து அவங்க வந்து டேரெக்டாக பிக்கப் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 5 kgs அப்படிங்கும் போது ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலுமே ஒரு 1 kgக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3500 4000 வந்து போடுவாங்க பிலோ 5 kgsக்கு. ஆனால் நீங்கள் 5 kg அப்படி அந்த போகும்போது per kgக்கு 2000. அதே மாதிரி உங்களுக்கு 10 kgs அண்ட் அபோவ் போகும்போது per kgக்கு 1200 1000 இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகும். ஷிப்பிங் வெயிட் அதிகமாக பர் கேஜியோட ஷிப்பிங் காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ அதனால தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் பண்ணிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 sarees 30 sarees 15 sarees இந்த மாதிரி அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு பல்காக தான் எடுத்துப்பாங்க. எதனாலனா இந்த ஷிப்பிங் காஸ்ட்டை வந்து மெயின் பண்ணி தான் எடுத்துப்பாங்க. ஸோ திருப்பி அகெயின் ஒரு சாரீ 2 சாரீக்காக அவங்க ஷிப் பண்ணும் போது இப்போது 2 சாரீ தான் எனக்கு இப்போதைக்கு தேவை அப்படின்ற போது ஒரு வெறும் 2 சாரீக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 to 6000 7000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அபோவ் 5 kg அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 1000 to 2000 எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் வந்து 5 kg அண்ட் அபோவ் சாரீஸை வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கில் இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15-20 சாரீ இல்லை ஒரு சில ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா 30 kgs அந்த மாதிரிலாம் வந்து சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. 30 kgs அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 sarees கிட்ட வந்து நியர்பை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதர் கண்ட்ரீஸில் நம்ம தமிழ்நாடோ இல்லை வந்து இந்தியா பர்சன்ஸ் இருக்கும் போது அவங்க வந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ் ஏதாவது வரும்போது செட் வைஸ் சாரீஸ் வியர் பண்ணுறதுக்கு ஒரே மாதிரியே செட் சாரீ இல்லை ஒரே மாதிரி டிசைனில் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணியும் இந்த மாதிரி கூட பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன ஒரு கன்வீனியன்ட் உங்களுக்கு வேணும்னாலுமே எந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட்டுக்குமே நம்ம வந்து ஷிப்பிங் பண்ணிட்டு கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இன்டர்நேஷ்னல் இருந்து நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் பண்ணி தருவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல் வந்து மிக்சர் கலெக்ஷன் சொல்லியிருந்தோம்.
3 டைப் ஆஃப் மிக்சர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, டைட்டில் போட்டிருப்பேன், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. துஷர் சில்க் சாரீ பார்த்துருப்பீங்க, டோலா சில்க்லேயே 2 டிசைன் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே ஃபைனலாக வந்து செமி காஞ்சி சில்கில் நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. ஸோ அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட இந்தியாவுக்குள்ளே ஷிப்பிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாரீ கூட பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரீசெலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ரீசெலர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரீஸ்மே ரொம்ப காம்படிஷன் அப்படிங்கிறதுனால ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப லோ மார்ஜினை செட் பண்ணி தான் இந்த சாரீஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ரீசெலர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்கிற சின்ன ஒரு விமன் என்டர்பிரனருக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் லைக் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம், எதெல்லாம் ரீஸ்டாக் பண்ணலாம், எந்த மெட்டீரியல் நல்லா மூவ் ஆகுது, அதில் வேறு டிசைன்ஸ் கொண்டுட்டு வரலாம், இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் எங்களுக்கு வந்து கொடுக்குறது வந்து உங்கள் லைக் அண்ட் ஷேர்ஸ் தான். பார்க்குறவங்க எல்லாமே ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறது கிடையாது. யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க மட்டும்தான் ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படிங்கும் போது பார்த்தாலுமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு, உங்களோட நீடு எப்போவோ அப்போ தான் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவீங்க. அப்படிங்கும் போது அந்த நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த லைக் அண்ட் ஷேர்ஸ் கேட்குறோம். அது ஒரு சின்ன ஒரு நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஒரு சிக்னல், ஒரு இண்டிகேஷன்னு சொல்லலாம். ஸோ அது மூலயமா தான் எங்களுக்கு ஸோ இவ்வளோ வியூஸில் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ இது பிடிச்சிருக்கு, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது எங்களுக்கும் தெரியும். ஸோ அது மாதிரி நம்ம எப்போவுமே டாப் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் என்ன போயிட்டுருக்கோ அந்த மெட்டீரியலை தான் வந்து வீடியோவில் வந்து கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இது இல்லாத மெட்டீரியல்லாம் போஸ்ட்டுங்கிற பேஜில் வந்து நம்ம யூடியூப்லேயே இந்த முன்னாடி கம்யூனிட்டின்னு போட்டிருந்தாலும் அது இப்போ போஸ்ட்டுன்னு நேம் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த பேஜில் வந்து டெய்லி பேசிஸில் போஸ்ட் போட்டுட்ருக்கோம். ஸோ போஸ்ட் பேஜையுமே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நார்மலாகவே நீங்கள் ஒரு சாரீ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சில பொட்டிக்ஸில் பியோர் பண்ணி காமிக்கிற பொட்டிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த சாரீ 850 அப்படிங்கும்போது இந்த சாரீ 1200 அப்படின்னு போட்டு பியோர் பண்ணி நல்லா உங்களுக்கு ப்ளவுஸில் செம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8,000 to 10,000 ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு ஆக்சசரிஸ், நெக்குக்கு போடுற ஆக்சசரிஸாக இருக்கட்டும், இயரிங்ஸோ இல்லை எந்த ஒரு காஸ்டியூம்ஸோ அதுக்கு ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சாரியை வந்து கிட்டத்தட்ட ஒரு பட்டு சாரி நம்ம வாங்குற ரேஞ்சஸ்க்கு ஒரு 20,000க்கு ஒரு பட்டு சாரி வாங்குறோம். அந்த ரேஞ்சஸ்க்கு அவங்க ஒரு சிம்பிளாக இந்த 850 சாரீஸை வந்து 20,000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக காமிக்கும் போது அந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க. நாங்கள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. அப்போது உங்களுக்கு வரும்போது நிறைய டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இவ்வளோ நம்ம பார்க்கும்போது இப்படி இருந்தது, ஸோ அதனால தான் நல்லா ரிச்சாக இருந்தது பார்த்தேன் அப்படி. பட் நீங்கள் பிக்காக பார்க்குறதுல தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த பிக்சரில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சாரீ இப்படி இருக்குது, ப்ளவுஸ் இதை நம்ம இப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இல்லையா ப்ளவுஸே ப்ரொக்கேடாக இருக்குது, நம்ம ரொம்ப ரிச்சாக போட வேணாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் பார்க்குறதுல நீங்கள் அந்த சிம்பிளாக பார்க்குறீங்க அப்படின்னா அதே உங்களுக்கு சிம்பிள் லுக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு அது எந்த ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லாமல் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதனால தான் சொல்ல வரேன், நீங்கள் வந்து ஒரு சில பொட்டிக்ஸில் வந்து நம்மளோட சாரியோட கிட்டத்தட்ட 500 rupees வந்து ஒரு சிம்பிளான சாரிக்கே வந்து ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா தான் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அது எதனாலனா அவங்க போடுற ஆக்சசரிஸ்லாம் அப்போது வந்து ஒவ்வொரு இதுலேயுமே ஸ்பெண்ட் பண்ணும் போது அந்த ஆக்சசரிஸ்க்குலாம் எங்கே பண்ண முடியும், அந்த சாரீஸில் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்ஸ் அந்த இடத்துக்கு நீங்கள் கொடுங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நம்ம கிட்ட கிடைக்காத சாரீஸ்லாம் இருக்கலாம், அங்கே கிடைக்கலாம், இல்லை அவங்க கிட்ட இல்லாத சாரி நம்ம கிட்ட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எப்படி அந்த இடத்துல ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே கண்டிப்பாக ஒரு ட்ரஸ்ட் பண்ணி வாங்குங்க. ஒரு பெஸ்ட் குவாலிட்டி சாரி நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு ஸ்மால் விமன் என்டர்பிரினருக்கு நீங்கள் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அதுமாதிரி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கோ இல்லை நீங்கள் ஒரு கோவொர்க்கர்ஸ்க்கோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க, தேவைப்படுறவங்களுக்கு
போதும். ஸோ நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன், யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்களா, நான் சாரி பர்ச்சேஸ் பண்ணும் இந்த மாதிரி இருந்தால் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்குமே ஒரு நல்ல பெஸ்ட் குவாலிட்டி சாரி பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் வந்து நாங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆன மாதிரியே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா சப்போர்ட்ஸுமே உங்களுக்கு அப்பப்போ நாங்கள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் கிடையாது. எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். எங்களோட ரெஸ்பான்ஸில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து டவுன் ஆனது கிடையாது. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப் அண்ட் டவுன்ஸில் அவங்களுக்கு வந்து எல்லா கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 90 கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாலுமே 10 கஸ்டமர்ஸை சேம் சாரி சேம் மெட்டீரியலில் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அப்படி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்து தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரையிலுமே வந்து இந்த 5 இயர்ஸ் ஜேர்னியில் கண்டிப்பாக 5 இயர்ஸ் கண்டிப்பாக ஒரு 4 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 இயர்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எவ்வளோ கஸ்டமர்ஸ் நம்மளும் பார்த்துருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்